ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப் மற்றும் அதன் அடிப்பக்க விட்டம் 14 மீட்டர் எனில் அத்தொட்டியின் ஆழம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளை வடிவம் தொட்டி, உருளைனா இந்த ஷேப்பில் இருக்கும். இதன் கொள்ளளவுனா வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூமுக்கு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு கிடைக்கும். ஆறுங்கிறது ஆரம், ஆனால் நமக்கு வந்து விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. விட்டங்கிறது இது ஃபுல்லாக எடுத்தால் தான் நமக்கு விட்டம் 14 மீட்டர்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு ஆரம் வந்து இதில் பாதி வேணும். அப்போ 14ல் பாதி 7 மீட்டர்னு கிடைக்கும். ஆர் வந்து 7 மீட்டர். அதாவது ஹெச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். இது பை ஆர் ஸ்கொயர், பை வந்து 22/7, ஆர் ஸ்கொயர், ஆர் வந்து 7, அப்போ 7 × 7, ஹெச் தான் கேட்டிருக்காங்க. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1848, 1848. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு 7 7 அடிச்சுட்டு மீதி இருக்க டம்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணாலும் ஆன்சர் கிடச்சிரும். அதோட ஈஸியாக நீங்கள் யூனிட் டிஜிட் மெத்தட்லேயே செய்யலாம். மற்ற இதில் இருக்க 2ம் 7 எடுத்துக்கோங்க. 2 7s 14. இதில் இருக்க யூனிட் டிஜிட் 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்க யூனிட் டிஜிட் 8 வரணும். இப்போ இந்த 4 கொண்டு போய் ஆப்ஷனில் ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 8s 32. 2ல் முடியுது, நமக்கு வந்து 8ல் முடியணும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36, 6ல் முடியுது, 8ல் முடியணும், 6ல் முடியுது, இதுவும் வராது. இப்போ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s 8. இது மட்டும்தான் 8ல் முடியுது, நமக்கு 8ல் முடியணும். ஸோ இதுதான் வரும். இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா 4 3s 12, 2ல் முடியுது. ஸோ ஆன்சர் இதுவும் வராது. இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அல்லது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணியும் அதனால் கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.